நீங்க யூரின் போகும்போது மஞ்சள் கலர்லயும் வருது, ரொம்ப எரிச்சலாவும் இருக்குதா? அப்பனா அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அட ஆமாங்க, இன்னைக்கு நானும் எங்க பசங்க கூட வெட்டியா உட்காந்து பேசின்னு இருந்தேன். அப்ப எங்க பையன் ஒருத்தவன் என்கிட்ட வந்து ப்ரோ என்னன்னு தெரியல ப்ரோ, யூரின் போனாலே ரொம்ப எரிச்சலா இருக்குது, மஞ்சள் கலர்ல வருது, அதுலயும் முக்கியமா பயங்கரமா கவுல் அடிக்குது ப்ரோ, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டேய் அதுக்குதான் ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 லிட்டர் தண்ணி குடிச்சாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வராது. இப்ப உன்னுடைய சிறுநீரக பாதையில கழிவுகள் அதிகமா தங்கி போச்சு, அதனாலதான் நீ யூரின் போகும்போது ரொம்ப மஞ்சள் கலர்லயும் எரிச்சலாவும் இருக்குது. அதுலயும் முக்கியமா யூரின் போகும்போது ரொம்ப துர்நாற்றம் அடிச்சுனாக்கா உன்னோட சிறுநீரக பாதையில கழிவுகள் அதிகமா தங்கி போச்சுன்னு அர்த்தம். இதை சரி செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை பண்ணாக்கா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர்ல சுடுதண்ணி, கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஒரு எலுமிச்சை பழம். முதல்ல வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அந்த டம்ளர்ல இருந்த சுடுதண்ணில இது மாதிரி புழிஞ்சு விட்டுடணும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு அதை எடுத்து நானும் தம்பி கையில கொடுத்து குடிக்க சொல்லிட்டான். தம்பியும் அதை கையில வாங்கி பொறுமையா குடிக்க ஆரம்பிச்சான். டே தம்பி, காலையில தூங்கி எஞ்சி வெறும் வயிற்றுல இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்க, அதுல கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு அதை எடுத்து குடிச்சா மட்டும் போதும். உன்னுடைய சிறுநீரகத்துல இருக்கிற கழிவுகள் எல்லாமே யூரின் வழியாலேயே வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லடா, இதுக்கப்புறம் உன்னுடைய சிறுநீரகத்துல கழிவுகள் தங்க கூடாதுனாக்கா ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்பனா தாண்டா உன்னுடைய சிறுநீரகமும் ரொம்ப சுத்தமா இருக்கும், நீ யூரினும் ரொம்ப ஃப்ரீயா போலாம். அதுலயும் முக்கியமா உனக்கு யூரின் வரும்போது அதை அடைக்கவே கூடாது, ரொம்ப ஃப்ரீயா விட்டுடணும். அப்பதாண்டா உன்னுடைய சிறுநீரகத்துல இருக்கிற கழிவுகள் எல்லாமே சுத்தமா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன்.